ஒரு கிராமத்துல மீனம்மான்னு ஒரு மோர் வியாபாரி இருந்தா. அவளுக்கு மேக்கப்லாம் போடணும், நல்ல துணிமணியை உடுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அவள் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவ. அதனால அவளுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மாடை வச்சுட்டு அதோட பாலை கறந்து வித்துட்டு வந்தா மீனம்மா. அங்க இருக்க கிராமத்துல இருக்க பெண்கள் கொஞ்சம் ஸ்டைலா உடை அணிஞ்சாங்கன்னா அவளுக்கு அதெல்லாம் பார்த்தா நாமளும் அதே போல இருக்கணும்னு நினைப்பா மீனம்மா. இவங்க இப்படி இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு எங்க தான் போறாங்க வராங்க தெரியலையே அப்படின்னு மீனம்மா சொல்லிட்டு இருந்தா. இந்த பொண்ணு இந்த துணிமணியெல்லாம் எங்க வாங்கியிருப்பா? எனக்கும் இதே மாதிரி துணியெல்லாம் வேணும், நானும் இதே மாதிரி போட்டுட்டு போகணும்னு எனக்கு ஆசை. முடியெல்லாம் இதே மாதிரி வெட்டி விட்டுட்டு எனக்கும் இருக்கணும்னு ஆசை இந்த கிராமத்துல. ஆனா இந்த கிராமத்து ஜனங்க என்னை இந்த மாதிரி உடையிலெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு மீனம்மாவுக்கு ஒரு பக்கம் அச்சமாகவும் இருந்தது. இதே மாதிரி துணிமணிகளை போட்டுக்கணும், பணக்காரங்க சாப்பிட்ற ஹோட்டல்லாம் போய் சாப்பிடணும் அப்படின்னு மீனம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அந்த பொண்ணு எங்கெல்லாம் போயிட்டுருக்காளோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த மீனம்மா அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தா. அவள் வியாபாரத்தெல்லாம் கூட விட்டுட்டு அந்த பொண்ணு எங்கே போகிறா வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா. இந்த பொண்ணு மாதிரி எனக்கு உடையெல்லாம் வேணும், எனக்கு முடியெல்லாம் இதே மாதிரி வெட்டுக்கணும் அப்படின்னு மீனம்மா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தான் மீனம்மா. அவளோட பால் வியாபாரத்தை கூட, பால் மோர் வியாபாரத்தை கூட விட்டுட்டு சரியாக கவனிக்காம மீனம்மா அந்த பொண்ணை பற்றியே நினச்சிட்டு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்டைலாக இருக்கு, எனக்கு அதே மாதிரி துணிமணிகள் வேணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அதையே பேசிட்டு இருந்தா மீனம்மா. மோர் வியாபாரத்தை சரியாக கவனிக்காம வந்தா மீனம்மா. ஒரு நாள் பானை எடுத்துன்னு தெருவில் நடந்து போனா மீனம்மா. எந்த கவனமும் இல்லாம நடந்து போயிட்டு இருந்தா மீனம்மா. எக்கோ மீனம்மா அக்கோ, நான் ஒழுங்கா போக்கா, பானை கீழே விழுந்து மோர்லாம் வீணா போயிட போதாக்கா, உன் வியாபாரம் என்ன ஆகுறது, ஏன் இப்படி போயிட்டு இருக்காக்கா? அக்கா பானை உடஞ்சிச்சு அக்கா, கீழே விழுந்து, ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னோட மோர் வியாபாரத்தை பார்க்காம நீ என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அக்கா அப்பயே சொன்ன பானை உடைய போதுன்னு, உன்னோட ஒரு வாரம் வியாபாரம் வீணா போச்சு அக்கா, இப்பயாவது கவனமா போ அக்கா. மீனம்மா அழுதுட்டே இருந்தா. அவளோட ஒரு வாரம் வியாபாரம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தா. என்ன பண்றது தெரியாம அவ அழுதுட்டே இருந்தா. அப்போதான் மீனம்மாக்கு புரிஞ்சது, எப்போதும் நம்ம வேலையில கவனமா இருக்கணும், மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம வேலையை விடக்கூடாது.